இந்த வீடியோவில் பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம். எண்ணெயிலையும் பொரிக்க வேண்டாம், இட்லி தட்டிலையும் வேக வைக்க வேண்டாம். கடலைப்பருப்பு 3/4 கப், 180 ml, 2 ஸ்பூன் பச்சரிசி, ரெண்டையும் 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பருப்பையும் அரிசியையும் மிக்சியில் போட்டு அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு ரவை பதத்தில் அரைச்சிக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். 1/2 கப்பு தேங்காய், 2 ஸ்பூன் ஜீரகம், 2 இல்லை 3 பல்லு பூண்டு நல்லா நைஸாக அரைக்கணும். குழம்பு தாளிக்கிறதுக்கு பொடிசாக வெட்டின வெங்காயம் ஒரு 1/2 கப்பு, தக்காளி ஒரு 1/2 கப்பு, 2 இல்லை 3 பச்சை மிளகாய், ஏதாவது ஒரு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, பொடிசாக வெட்டின வெங்காயம் 1 கப்பு, பச்சை மிளகாய் வெட்டினது ஒரு 6 இல்லை 7, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. வெங்காயம் ஒரு 15-20 செகண்ட்ஸுக்கு வதக்கிட்டு பொடிசாக வெட்டின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தேங்காயும் கலர் மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்சி வச்ச பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிறது ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் வந்துடும். ரொம்ப ஆற விட வேண்டாம். கை பொறுக்கிற சூட்டில் நெல்லிக்காய் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை கொஞ்சம் இறுக்கமாகவே பிடிக்கணும். லூஸாக இருந்தால் குழம்புல கரைஞ்சி போயிடும். என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 20லேருந்து 22 உருண்டை அளவுக்கு வரும். குழம்பு தாளிக்கிறதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, வெட்டி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கணும். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள்,
3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளியையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. குழம்பு கொதிக்கும்போது அரைச்சி வச்ச தேங்காவை இதோடு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம உருண்டையை போட்டு வேக வைக்கும்போது அது குழம்பு உரியும். உப்பு, புளி, காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம். குழம்பு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்போட பச்சை வாசனை போனதும் அடுப்பை ஃபுல்லும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டையை மெதுவாக ஒன்றா எடுத்து குழம்புக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த உருண்டை வேகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அது வரைக்குமே அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கரண்டி வச்சு கிளற வேண்டாம். இது மாதிரி பாத்திரத்தை மெதுவாக சுற்றி விடலாம். இல்லைன்னா கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு மெதுவாக கலந்து விடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். நடுவில் 1 இல்லை 2 தடவை இந்த பாத்திரத்தை லேசாக சுற்றி விட்டுக்கலாம். உருண்டெல்லாம் வெந்துருச்சு. குழம்பு நல்லா கெட்டியாயிருச்சு. வெள்ளை சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசையோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.